மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை வெளிக்கொணர்ந்து அவற்றுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னிற்கிறது. இதற்காக மக்கள் தமது நன்றிகளையும் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். வடமேல் மாகாணம் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பற்ற புகையிரத கடவை தொடர்பாக உரிய தரப்பினரின் கவனத்துக்கு கொண்டு வந்தமைக்காக அப்பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். நாடெங்கும் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படும் புகையிரத கடவைகளால் விபத்துகள் இடம்பெற்று பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. விபத்துகளை தடுத்து உயிர் பலிகளை தவிர்க்க பாதுகாப்பற்ற நிலையில் காணப்பட்ட புகையிரத கடவைகள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அந்த வகையில் புத்தளம் ஸ்லாபம் பிரதான வீதியின் மங்களவெளி நுகசவன வீதியில் உள்ள பாதுகாப்பற்ற புகையிரத கடவை தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியில் ஒளிபரப்பான புரோவின்சியல் ஃபர்ஸ்டில் சுட்டிக்காட்டப்பட்டது. மக்களின் கோரிக்கைக்கு செவிமடுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தற்பொழுது அந்த புகையிரத கடவைக்கு பாதுகாப்பான மறைப்புகளை பொருத்தியுள்ளனர். பாதுகாப்பு கடவை காணப்படாமல் இருந்தது. தற்போது அது சீர்திருத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னைய காலங்களில் பல விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்போது அதை தடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் அந்த பகுதி பாதுகாப்பாக உள்ளது என்றும் புகையிரதம் வரும் பொழுது புகையிரத கடவை மறைப்புகள் போடப்படுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். புகையிரதம் வரும் பொழுது பாதுகாப்பு கடவையின் மறியல்களை சிவில் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் செயற்படுத்துகின்றனர். இது வரவேற்கத்தக்க விடயம் என்று பிரதேச மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். உரிய நடவடிக்கையை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கும் இந்த பிரச்சனையை உரிய தரப்பிடம் சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்க செய்த நியூஸ் ஃபர்ஸ்டிற்கும் பிரதேச மக்கள் தமது நன்றியை தெரிவிக்கின்றனர். இப்பொழுது அந்த பாதுகாப்பற்ற கடவைகள் பாதுகாப்பு உடையதாக ஆக்கப்பட்டுள்ளது. இதுக்கு நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கு சக்தியின் செய்திக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. வருமான விகிதாசாரத்தை குறைப்பதற்காக அரசாங்கம் மற்றும் தனியார் துறைக்கு பாரிய பங்களிப்பு காணப்படுவதாக அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பங்குச்சந்தையில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிறந்த 25 வியாபாரங்களை கௌரவிக்கும் பிசினஸ் டுடே விருது வழங்கும் நிகழ்வு கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு விசேட அதிதியாக நீர்ப்பாசனம் மற்றும் நீர் முகாமைத்துவ அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா கலந்து கொண்டதுடன் கௌரவ அதிதியாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார். In the year 2003, Sri Lanka's debt to GDP ratio 2003ஆம் ஆண்டில் மொத்த தேசிய வருமானத்தில் 100% வீதமாக இலங்கையின் கடன் காணப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் 191 வீதமாக அந்த தொகை வீழ்ச்சி கொண்டது. கடந்த 8 ஆண்டுகளுக்குள் அரச போக்குவரத்து மற்றும் மின்சார துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய முதலீடுகள் அற்ற தேசிய மொத்த உற்பத்தியாக அரச கடன் 178 வீதத்தால் குறைவடைந்துள்ளது. இந்த நிலையை அடைவதற்கு பாரிய வேலை திட்டங்கள் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. That is important for us to recognize. தனியார் துறைகள் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த வெளிப்பாடுகளை காட்டியுள்ளன. ஆனால் சமூக பொறுப்புகளை பாதுகாப்பதில் கூடிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதா? கடந்த ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் சமூகத்தில் செல்வந்தர்கள் 120 வீதமானோர் 4200 பில்லியன்களை பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் இந்த நாட்டின் ஏழை மக்கள் 120 வீதமானோர் 312 பில்லியன்களை மாத்திரமே பயன்படுத்தியுள்ளனர். ஆகவே இந்த விகிதாசாரம் எந்த அளவுக்கு காணப்படுகின்றது என உங்களுக்கு தெரிகின்றதா? இதனால் தான் சமூகத்தில் குழப்பம் உருவாகின்றது. தற்போது யுத்தம் முடிவடைந்து விட்டது. ஆனால் நம்முடன் பாரிய சவால்கள் காணப்படுகின்றன. எமது அரசாங்கத்தின் கீழ் வறுமை பாரிய அளவில் குறைந்து காணப்பட்ட போதிலும் வறியவர்களை நடுத்தர வர்க்கத்துக்கு கொண்டு செல்வது எவ்வாறு என்பதனை சிந்திக்க வேண்டும். இங்கு தனியார் துறைக்கு செய்ய வேண்டிய பாரளவிலான செயற்பாடுகள் உள்ளன. இந்த நிகழ்வுக்கு என்னை ஏன் அழைத்தார்கள் என்பதில் எனக்கு சிறிய பிரச்சனை உள்ளது. இங்குள்ள 25 சிரேஷ்ட உறுப்பினர்களில் நான் உள்ளடங்கப்படுவதில்லை. அவர்களின் பங்குதாரரும் அல்ல. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை தொடர்ந்தும் அழைத்து வருகின்றனர். விமர்சனத்துக்காக என்று நான் நினைக்கின்றேன். பொருளாதாரம் தொடர்பாக மக்கள் என்னிடம் கேட்கும் கேள்விகள் சிலவற்றை உங்கள் முன்னிலையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 20 வயதுடைய ஒருவர் தனக்கு என்ன தொழில் உள்ளது என்று கேட்கின்றார். அவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் தேவை. அதே போன்று தொழிலின் ஸ்திரத்தன்மை. ஆனால் 30 அல்லது 40 வயதுடையவர்கள் திருமணத்தை முடித்துக் கொண்டு பிள்ளைகளை சிறந்த வகையில் கற்பிக்கக்கூடிய வகையில் வருமானம் பெறக்கூடிய தொழிலையே விரும்புவார்கள். இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டால் வேலை செய்யக்கூடிய மனித வளம் எங்கு உள்ளது என்று கேட்பீர்கள். இறுதியில் நாங்கள் எங்கு போகின்றோம் என்ற கேள்வியே ஏற்படும். ஆகவே இவர்கள் அனைவருக்கும் பொருளாதாரத்தின் பங்குகள் கிடைக்கப்பெற வேண்டும். இங்குதான் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.